மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் புகழ்பெற்ற பட்டண பிரவேசம் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தருமபுரம் ஆதீன கர்த்தர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தருமபுரம் ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. சைவத்தையும் தமிழையும் வளர்க்கும் இந்த ஆதீனத்தின் குரு முதல்வரின் குரு பூஜை ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் 10 நாட்கள் விழா நடைபெறும். இங்கு 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவினை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. நேற்று முன்தினம் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் இன்று காலை துவங்கியது. ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினர். இதனையடுத்து மகா தீபாராதனைக்கு பின்னர் யானை, குதிரை, ஆடு, மாடு உள்ளிட்ட மங்கள சின்னங்கள், சிவ கைலாயம் மற்றும் மேளவாத்தியங்கள் முழங்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு மேற்கொண்டார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது 4 வீதிகளையும் சுற்றி வந்து நிலையை அடைந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக நாளை காலை முந்தைய ஆதீனங்களின் ஐக்கிய கோவில்களான குரு மூர்த்தங்களுக்கு தற்போதைய ஆதீனம் நாற்காலி பல்லக்கில் செல்லும் நிகழ்ச்சியும், நாளை மறுதினம் தற்போதைய ஆதீனத்தை பக்தர்கள் சிவிகை பல்லக்கில் அமர்த்தி தூக்கி செல்லும் புகழ்பெற்ற பட்டண பிரவேசமும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.